ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. இந்த எஃப்எஃப் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட். இந்த எஃப்எஃப்ல நம்ம ஜேகே அதுக்கப்புறமா வையன் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வையன் வந்து ஒரு ஸ்மால் டவுனுக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு, சிம்பிளான பொண்ணு. அப்பா அம்மா இவங்க 3 பேர் தான். நம்ம ஜேகே வந்து ஒரு வெல்த்தியான ஃபேமிலி. அவர் வந்து ஒரு பெரிய சிட்டியில் இருக்குவாங்க. நம்ம ஜேகேக்கு வந்து வெறும் அப்பா அம்மா தம்பி மட்டும்தான். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஜேகே வந்து பெரிய சிட்டியில் இருக்காங்க, நம்ம வையன் வந்து ஒரு ஸ்மால் டவுனில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கினாங்க, எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வையன் வந்து ஒரு ஸ்மால் டவுனில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே ஸ்மால் டவுனில் தான் நம்ம ஜேகேயோட பாட்டி இருப்பாங்க. நம்ம வையனும் ஜேகேயோட பாட்டியும் நேபர்ஸ். வையனோட அப்பா அம்மா ஜேகே பாட்டியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஏன்னா அவங்க தனியாக இருப்பாங்கன்னு சொல்லி. அப்படியே வையன் கூட க்ளோஸ் ஆகிடுவாங்க. வையன் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஜேகேயோட பாட்டியே. சம்மர் ஹாலிடேஸில் ஜேகே தம்பி 2 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு வருவாங்க. வந்து அங்கே தங்கும்போது தான் பையனை மீட் பண்ணிவிட்டு அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு 3 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க லாஸ்ட் பார்த்தது வந்து நம்ம வையனுக்கு 10 இயர்ஸ் இருக்கும்போது, ஜேகேக்கு 13 இயர்ஸ் இருக்கும்போது தான். அதுக்கப்புறமா அவங்க வர ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆகிட்ட பின்ட்டு அவங்க பாட்டி கேட்டப்போ அவங்க பாட்டி சொல்லிடுவாங்க, ஜேகே வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது தாங்க லாஸ்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் அவங்கள பார்த்து. இப்போ நீங்கள் அதே டவுன்லேயே ஒரு சின்ன ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ ஆகிட்டுக்குவாங்க. அவங்களதே ஓன் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட பாட்டி வீட்டில் பயங்கரமாக தடபுடலாக விருந்தெல்லாம் ரெடி ஆகிருக்கும். நீங்கள் எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேகேயோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க. இன்றைக்கும் அப்படியே தான் போவீங்க அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அந்த கிச்சனில் ஃபுல்லாக அவங்க விருந்து செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, பாட்டி என்ன இவ்வளோ ஸ்பெஷலாக எல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், யாராவது வராங்களா என்ன வீட்டுக்கு அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ பாட்டி ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யார் அது, ரொம்ப ஸ்பெஷலுன்னா என்னை விட உனக்கு யார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது இருக்காங்கடி உன்னை விட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சும்மா ஹர்ட் ஆன மாதிரி நின்றுக்குவீங்க பவுட் பண்ணிவிட்டு. அப்போ பாட்டி வந்துட்டு கிட்ட வந்து உங்கள் காதை பிடிச்சிட்டு, நீ தாண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஆனால் என்னென்னா இப்போ வரப்போகிறவங்க 10 வருஷம் கழித்து வராங்க, அதனால தான் அவங்க கொஞ்சம் உன்னை விட அதிகமாக ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ளாஷாவோ 10 இயர்ஸ் கழிச்சிட்டு பாட்டி வீட்டுக்கு யார் வர போகிறாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் பாட்டியை பார்க்குவீங்க. அப்போ பாட்டி ஹெட் நோட் பண்ணுவாங்க, ஆமாம் ஜேகே தான் வரப்போகிறா, ஜேகே ஜீவன் 2 பேரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பி ஆகிடும், ஒரு பக்கம் நர்வஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒன்றா சேர்ந்து விளையாடிருப்பீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள்லாம் வளர்ந்துட்டுக்கிறீங்க. அப்போ பாட்டி வந்துட்டு, ஏய் வையன் என்ன யோசிக்கிற, உன் ஃப்ரெண்டு 10 வருஷம் கழிச்சு வரா, சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்குது பாட்டி, ஆனால் நர்வஸாக கூட இருக்குது, 10 இயர்ஸ் கழித்து அவங்கள பார்க்குறேன் இல்லை, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஜீவனாவது வருஷத்தில் ஒரு தடவை வந்து மீட் பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் மீட்டே பண்ணல இல்லையா பாட்டி, அதனால தான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ பாட்டி உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் மறந்துருக்க மாட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி பாட்டி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு கிளம்பிடுவீங்க. பாட்டி உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அநேகமாக நான் நினைக்கிறது நடந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி அவங்களே சொல்லிக்கின்னு கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகே அவங்க பாட்டி ஊருக்கு போகிறதுக்காக ஃபுல்லாக ரெடி ஆகிக்குவாங்க. அப்போ அவங்க அம்மா போயிட்டு, ஜேகே எல்லாம் ரெடியா, கரெக்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தானே, கொஞ்சம் வார்ம் க்ளாத்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா பாட்டி ஊர் ரொம்ப குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா, இப்போது கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, பாட்டியை முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிடு இங்கே வந்து தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ட்ரை பண்ணுறேம்மா, உனக்கு தான் தெரியும் இல்லை பாட்டி அந்த வீடை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா, பாட்டி நம்ம பேச்செல்லாம் கேட்கலனாலும் உன் பேச்சு கொஞ்சம் கேட்குவாங்க ஜேகே, நீ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, சரிம்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்,
ஆமாம் ஜீவன் எங்க அவன் ரெடி ஆகிட்டானா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா அவன் அப்போவே ரெடி ஆகிட்டு காத்துன்னுக்கிறா பாட்டி ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஜீவன் கூட கிளம்பிடுவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். இப்போ அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க. பாட்டி வந்துட்டு கிச்சனில் பிஸியாக என்னமோ செஞ்சுக்குவாங்க. சடனாக போயிட்டு ஜேகே அவங்க கண்ணை அப்படியே அவங்க கையில் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்க பாட்டி வந்துட்டு என் பேரை வந்துட்டானா, எவ்வளோ நாள் எடுத்துட்ட நீ வரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அது எப்படி பாட்டி நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ 10 அடி தூரம் தள்ளி நின்றுருந்தா கூட உன்னை கண்டுபிடிச்சிடுவேன். அந்த மாதிரியில் நீ என்கிட்ட வந்து என் கண்ணை மூடினா கண்டுபிடிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜீவன் வந்துட்டு ஆஹா வெறும் அண்ணன் மட்டும்தான் உனக்கு ஸ்பெஷலாக பாட்டி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ பாட்டி ஜீவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நீயும் தாண்டா என் செல்லக்குட்டி ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அண்ணா 10 வருஷம் கழித்து வந்து உன் கண்ணை மூடுந்தோம் நீ ஜேகேன்னு சொல்லிட்டேன். அதே நான் வருஷம் வருஷம் வந்து உன்னை மீட் பண்ணிட்டு போவேன், என்னை கண்டுக்குவியா நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்குவாங்க. அப்போ ஜேகேயோ பாட்டியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. இப்படியே ஜாலியாக டைம் போகும். எல்லாம் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி என்னென்ன நடந்துச்சு 10 இயர்ஸ் கேப் இருக்கும் இல்லை அதை பற்றியெல்லாம் பேசி இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். இன்னொரு பக்கம் நம்ம பையன் வந்து டீப் தாட்டில் இருப்பாங்க, கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, நர்வஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க யூஸ்வலாக வந்து மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாட்டியை மீட் பண்ணிட்டு தான் போயிருக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி ஈவினிங் பாட்டியை மீட் பண்ணுறதுக்கு போகலாமா வேணாமான்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. இன்றைக்கி பாட்டியை மீட் பண்ணுறது வேணாம் வையன், ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நாளைக்கு பாட்டி கேட்பாங்களே எவ்வளோ நாள் தான் வையன் எப்படி ஸ்கிப் பண்ணுவேன், நாளைக்கு காலையில் திரும்ப போய் மீட் பண்ணலைன்னா பாட்டி உன் வீட்டுக்கிட்டே வந்துடுவாங்க. ஆனால் அவரோட பேரை இருக்குவாங்களே, நான் எப்படி அவங்க முன்னாடி போகிறது, 10 இயர்ஸ் கழித்து அவரை பார்க்க போகிறேன், அவங்களுக்கு என் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் அவர் என்கிட்ட முன்ன மாதிரி பேசுவாங்களோ இல்லையோ. ஏன்னா இப்போ அவங்க அப்ராட்லெலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, என்ன அவர் கண்டுக்குவாரோ இல்லையோ. ஆனால் ஒன்று மட்டும் எம்பாரசிங்காக இருக்குது, என்னென்னா நம்ம சின்ன வயசில் விளாடின விளாட்டு எது மறக்கிறாங்களோ இல்லையோ அதை மறந்துட்டுக்கணும் கடவுளே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் வந்துட்டு எப்போ விளையாடினாலும் ஜேகே வந்துட்டு ஹஸ்பண்டு, நீங்கள் வந்துட்டு ஒய்ஃபு, அதுக்கப்புறமா பொம்மைங்களெல்லாம் வச்சுட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி விளையாடி இருந்துக்குவீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு அந்த மீனிங் என்னன்னே தெரியாது சின்ன வயசில். பட் இப்போ அதெல்லாம் நினச்சா உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நான் பாட்டியை மீட் பண்ணுறதில்ல, நாளைக்கு காலையில் அவங்க தூங்கின்னு போகும்போது சீக்கிரமாக போயிட்டு பாட்டியை மீட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறேன். ஈவினிங்கில் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது, லேட் ஆகிடுது, உன்னை மீட் பண்ண முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அவங்க போகிற வரைக்கும் ஒரு 2-3 நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா எல்லாம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எழுந்திரிச்சி கிளம்புவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணுன்னா பாட்டி வீடை க்ராஸ் பண்ணி தான் போகணும். பாட்டி வீடு எதிர்க்கும் ஒரு பெரிய லேவிஷான ஒரு கார் நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் வந்துட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாட்டி வீடுக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு பார்த்துன்னுக்குவீங்க யாராவது வெளியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கடவுளே நான் இந்த வீடை க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து யாருமே வெளியே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயின்னுக்குவீங்க. பட் ஆனால் லக்கு வந்து உங்கள் சைடு இருக்கல. அன்றைக்கி சடன்னாக ஜீவன் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு ஹே வையன் என்ன பாட்டி வீட்டுக்கு வராமல் போயின்னுக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஹாய் ஜீவன் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்பீங்க. நான் மத்தியானமே வந்துட்டேன், நீ என்ன கண்டுக்காமல் போயின்னுக்கிற, உள்ளே வரது இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ ஜீவன் வந்துட்டு அட வா வையன் 10 இயர்ஸ் கழிச்சு ப்ரோ வந்திருக்கு, ப்ரோவை மீட் பண்ணாமல் போறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தரன்னு இழுத்துன்னு போவாங்க. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க நாளைக்கு வரேன் வேணாம் அப்படின்னு சொல்லி, பட் இழுத்துன்னு போயிட்டு டக்குன்னு ஹாலில் நிற்க வச்சுடுவாங்க. அங்கே பார்த்தா ஜேகேயோ பாட்டியோ 2 பேரும் பேசின்னுக்குவாங்க. ஜீவன் உங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்தணும் 2 பேரும் உங்கள் பக்கம் பார்க்குவாங்க. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு ஜீவன் உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவியா, அப்படி புல் பண்ணி கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜீவன் வந்துட்டு ப்ரோ கூல், இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே யாராவது இருக்கட்டும் பொண்ணுங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிடும் ஏன்னா அவங்களோட அந்த ஒரு வார்த்தை கேட்டு. அப்போது பாட்டி வந்துட்டு விடு ஜேகே அவன் சின்ன பையன் தெரியாத பண்ணிட்டா,
இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களே பார்த்துட்டு யார் யார் பாட்டி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சேட் ஆகிடும், ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நீங்களே சமாதானம் பண்ணிக்குவீங்க, ஏன்னா சின்ன வயசில் பார்த்துருந்து ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி வந்துட்டு நம்ம வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜியூன் வந்துட்டு சடனாக அதான்னா உன் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஷை ஆகிடும், ஃபுல் ப்ளஷ் ஆகிடுவீங்க, ஏன்னா சடனாக ஜியூன் வந்துட்டு உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜியூன் வந்துட்டு ப்ரோ நம்ம சின்ன வயசில் விளாண்டது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மனசுலையே அப்பா நல்ல வேலைக்கு தப்பிச்சடா சாமி, நான் இன்னும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னுக்குவாங்கன்னு நினச்சேன், என்னையே மறந்துட்டுக்கிறாங்கோ, நீ என் கூட விளாடுனதெல்லாவா ஞாபகம் வச்சுன்னுக்குவாங்கோ, நீ தான் தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்த வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. அப்போ ஜேகே ஹாய் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெதுவாக அப்படியே நீங்கள் இவ்வளோ நேரம் ஃப்ளோரை தான் பார்த்து நின்றுக்குவீங்க. மெதுவாக உங்கள் தலையை தூக்கி ஜேகே பார்க்குவீங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்துட்டு பாட்டி நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ பாட்டி வந்துட்டு இரு வையன் டீ குடிச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லை பாட்டி வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு பாய் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜீவனை பார்த்துட்டு பாய் ஜீவன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜீவன் வந்துட்டு ஹேய் என்ன ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற, நீ ப்ரோக்கிட்ட வேணுமா தான் அப்படி இரு, என்கிட்டலாம் அப்படி இருக்காத, நடு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வீட்டுக்கிட்ட, அப்படியே அங்கிள் ஆண்டியை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தர நிறுத்துன்னு போவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அத்தை வந்து பாட்டி அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே ஷோல்டர் மேலே டேப் பண்ணுவாங்க. ஜேகே அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அது ஒன்றும் இல்லை பாட்டி, நான் ஜீவனை பார்த்தேன்னுந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாட்டி தெரியும் நீ யாரை பார்த்தேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அவங்க ஹெட்டை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவன் வயனை கூட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக வாக் பண்ணிக்குவாங்க. அப்போது ஜீவன் வந்துட்டு வயனை பார்த்து வயன் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது என்ன கொஷின் அப்படின்னு கேட்குவீங்க. நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். ஏய் என்ன கேள்வி கேட்குற நீ, அப்பா அம்மா காதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜீவன் வந்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜீவனையை பார்த்துட்டு இல்லை நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜீவன் வந்துட்டு அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜீவனை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு என்ன அப்போ சரி ஓகே, எதுக்காக நீ அந்த கொஷின் கேட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜீவன் வந்துட்டு இல்லை உனக்கு பையன் தேடலான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாரு, தயவு செய்து நீ சைலண்ட்டாக இருந்துரு, இதை அப்படியே அம்மா அப்பா எதிரில் சொல்லிட்டா நீ வெறும் பையன் தேடுறேன்னு சொல்வேன், எங்கள் அப்பா அம்மா கல்யாணமே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜீவன் வந்துட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி வா அப்படின்னு சொல்லி உள்ளே போவீங்க. அவங்களும் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் மீட் பண்ணுவாங்க, சந்தோஷமாக பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜங்குக் வந்துக்கிறத கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகும், ஏன்னா 10 இயர்ஸ் கழிச்சு வந்துக்குவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், நெக்ஸ்ட் டேயும் ஆகிடும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் பாட்டியை மீட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நீங்கள் என்ன நினைக்குவீங்கன்னா அவங்க எல்லாம் லேட்டாக எழுந்திருப்பாங்க, அதுக்குள்ளே பாட்டியை மீட் பண்ணிட்டு போயிடலான்னு. பட் உங்களுக்கு தெரியாது ஜங்குக் வந்துட்டு ஏர்லி பேர்டுன்னு. கிச்சன்லேருந்து சவுண்ட் வந்துனுக்கோ, நல்லா டெலிஷியஸாக ஸ்மெல்லாம் வந்துனுக்கோ. ஸோ நீங்கள் பாட்டி கிச்சனில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் கிச்சன் உள்ளே போவீங்க. கிச்சன் உள்ளே போயிட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பேக் ஹக் பண்ணுவீங்க. பேக் ஹக் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா ஸ்லாப் மேலே ஜங்குக் உக்காந்துன்னு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. பாட்டியும் ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். மார்னிங் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜங்குக். அப்போ நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ பாட்டி என்ன வயன் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அது ஒன்றும் இல்லை பாட்டி, இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணுமா இருந்துச்சு
அதனால தான் அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, நீ என்ன வேலை செய்கிற வையன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, நான் இங்கே ஒரு சின்ன ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி, இவளுக்கு வெளியே சிட்டிலேருந்து எவ்வளோ வேலைங்க வந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே டீச்சராக வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து, வாவ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக வையன் நீ இங்கே சூஸ் பண்ண? நீ ஏதாவது சிட்டியில் நல்லா ஜாப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, எல்லாரும் சிட்டின்னு சிட்டியை தேடின்னு போயிட்டா அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடும். அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, பாட்டி நான் கிளம்புறேன், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவீங்க. ஜேகே வந்து நீங்கள் போன இடத்தையே பார்த்துன்னுக்குவாங்க. பாட்டி வந்து ஜேகேயை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. நான் நினச்சது உண்மையாகவே நடந்துடும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க பாட்டி. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகினுக்கோ. ஜேகே வந்துட்டு வயன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினுக்குவாங்க. பட் நம்ம வயன் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒன் வேர்ட் ஆன்சர். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஷை டைப் பொண்ணு. ஜேகே பார்த்துருந்தோம் அவங்க ஃப்ளோரியே பார்க்குறது, வெக்கப்படுறது, ப்ளஷ் ஆகுறது அந்த மாதிரி இருப்பாங்க. அதெல்லாமே ஜேகே வந்து ரசிச்சுக்குவாங்க. இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனை பார்த்து ஜேகேவோட பாட்டியும் ஜியூன் 2 பேரும் என்ஜாய் பண்ணிக்குவாங்க. இன்ஃபேக்ட் ஜூன் வந்துட்டு ஜேகே அப்புறமா வயன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணினேக்குவாங்க. ஜேகே வந்து உங்கள் அப்பா அம்மாவையும் மீட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்டே ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருப்பாங்க. உங்களுக்கும் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிக்குவீங்க. நீங்கள் கூட சொல்லப்போனால் உங்களுக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கோம். பட் நீங்கள் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கும் செட் ஆகாது. அவங்க ஸ்டேட்டஸை வேறு, உங்கள் ஸ்டேட்டஸை வேறு, அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டல் ஆப்போசிட் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் நினச்சிக்குவீங்க ஜேகே சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு. பட் அவங்க வந்து பாட்டி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் வெக்கேஷன் மாதிரி வந்திருப்பாங்க ஜியூன்னு ஜேகேயும். இப்போது நீங்கள் வந்து ஜேகேயோட பாட்டி வீட்டில் கிச்சனில் ஜேகேயோட பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்குவீங்க குக் பண்ணுறதுக்கு. வயன் எண்ணெய் தீர்ந்துருச்சு, நான் போய் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துன்னு வந்துடுறேன், நீ இதை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலை பார்த்துக்குவீங்க. ஜேகே உள்ளே வருவாங்க, கிச்சன் உள்ள வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்டு பாட்டி ஸ்டோர் ரூம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே வந்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். நீங்கள் பின்னால் போக முடியாது, ஏன்னா உங்கள் பின்னாடி ஸ்லாப் இருக்கோ. உங்களுக்கு ஃபுல் ஷிவர் ஆகிருக்கோ. ஜேகே வந்துட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிவாங்க. வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே லீன் பண்ணுவாங்க உங்கள் ஃபேஸ் கிட்ட. நீங்கள் அப்படியே இந்த ஃப்ளோரையே பார்த்துன்னு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்துட்டு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜேகே ஃபேஸை பார்க்குவீங்க. அப்போ ஜேகே நீ பண்ணுற டீ வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் ஃப்ளோரை பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் டீ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மறுபடியும் ஜேகே உங்கள் மேலே ஃபுல்லாக லீன் ஆவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் பின்னாடி லீன் ஆகிக்குவீங்க, ஏன்னா பின்னாடி ஃபுல் ஸ்லாப் இருக்கும். அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு உங்கள் பின்னாடி ஸ்லாப் மேலே இருந்த வாட்டர் பாட்டில் எடுக்குவாங்க. எடுத்துகிட்டு இதுதான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஜேகே கிச்சன்லேருந்து வெளியே போனப்போ நீங்கள் வந்து உங்கள் கையை அப்படியே உங்கள் செஸ்ட் மேலே வச்சு அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரீத் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணுறதுக்கே ஸ்டாப் பண்ணிட்டுக்குவீங்க. ஏன்னா ஜேகே வந்து அவ்வளோ கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த சினாரியோவை வந்து 2 பேர் பார்த்துருப்பாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஜியூன் அப்புறமா பாட்டி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, பாட்டி கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணுவாங்க. பாட்டி கூட ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா உன் வாய்க்கு சக்கரை போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். ஒரு நாள் ஜேகேயோட பாட்டி வந்து பையனோட அப்பா அம்மாவை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க இவங்க வீட்டுக்கு. அஃப்கோர்ஸ் பையனும் வந்திருப்பாங்க. டின்னரெல்லாம் முடிச்சுட்டு இவங்க லிவிங் ரூமில் உட்காந்து பேசினுக்குவாங்க. அப்போ பாட்டி கேட்குவாங்க, என்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு பையனோட அப்பா அம்மா கிட்ட. நம்ம பையனோட கல்யாண விஷயம் எடுத்திருந்தோம். ஜேகே வந்து ரொம்ப அலர்ட்டாக உட்காருவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு. இந்த பக்கம் பையனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி
ஷிவர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்க மாட்டாங்க நம்ம வயன். அப்போது வயனோட அம்மா சொல்வாங்க, ஆமாம் அம்மா, பக்கத்து தெருவில் இருக்காங்களே அவங்க பையன் கூட இப்போ தான் சிட்டியில் வேலை கிடைச்சிச்சின்னு போனாங்களே, அந்த பையனுக்கு தான் வயனை கேட்டாங்க. நல்ல வசதியான குடும்பம், பையன் கூட ரொம்ப நல்ல பையனா, ஒரே பையன். எப்படியும் நம்ம வயனுக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கூட இங்கே இருப்பா இல்லையாம்மா, அதனால தான் அந்த பையனுக்கே கட்டி வச்சிடலான்னு பார்த்துன்னுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேக்கு ஃபுல் கோவம் வந்துடும். அவங்க கையை அப்படியே ஃபுல்லாக ஃபிஸ்ட் பண்ணி டைட்டாக வச்சுன்னுக்குவாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு, அம்மா இதெல்லாம் எப்போம்மா நடந்துச்சு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வயனோட அம்மா, போன வாரம் தான் கேட்டாங்க வயன், நீ தான் எரிஞ்சு வில்லறிய கல்யாண விஷயம் பேசினா, அதான் கொஞ்சம் நாள் ஆகிட்ட பின் கேட்கலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி, ஓ அப்படியா, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குடும்பம் இருக்குமா, நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறா, வசதியான குடும்பம் கூட, நம்ம வயனுக்கு ஏற்ற பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, பாட்டி அதான் பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லின்னுக்கிறல்ல, ஏன் நீங்களாம் சேர்ந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். ஜேகே அப்படி ரியாக்ட் பண்ணதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிக்குவீங்க. ஜீவனும் பாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து விங்க் பண்ணிக்குவாங்க. பையனோட அப்பா அம்மாவுக்கு அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். அவங்களெல்லாம் வீட்டுக்கு கிளப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. ஏன்னா பாட்டிக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஆகிடும். பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, பால் கலக்கிட்டு ஜேகே கொடுத்துடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக்கு, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். பாட்டி நானா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ பாட்டி, ஆமாம் வயன், ஏன்னோ எனக்கு காலையிலேருந்து வேலை செஞ்சு முட்டியெல்லாம் வலிக்குது, என்னால் ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, அதனால தான் உனக்கு சொன்னேன், முடியலன்னா விடு நானே எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இமோஷ்னல் பிளாக்மெயில் மாதிரி. நீங்கள் வந்து பரவாயில்ல பாட்டி நானே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாலை எடுத்துகிட்டு மேலே போவீங்க. ஜேகேயோட பெட்ரூம் டோர் நாக் பண்ணுவீங்க, பட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டோர் ஓப்பன் பண்ணி நீங்களே உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போய் பார்த்தா யாருமே காணோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த நைட் ஸ்டாண்ட் இருக்கும்ல அது மேலே பாலை வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த நைட் ஸ்டாண்ட் மேலே பாலை வச்சுட்டு திரும்பிங்க. நீங்கள் திரும்புறதுக்கோ பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகி ஜேகே வெளியே வரத்துக்கோ கரெக்டாக இருக்கும். அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெறும் அவங்க இடுப்பில் டவல் மட்டும் இருக்கும். ஹாஃப் நெக்கடாக நின்றுக்குவாங்க. நீங்களும் பேன் அவங்களையே பார்த்துன்னுக்குவீங்க, ஸ்டேர் பண்ணின்னு அவங்க ஆப்ஸு அவங்களோட பாடியெல்லாம் பார்த்து. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணின்னு, நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேனா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும் நீங்கள் அவங்களே ஸ்டேர் பண்ணின்னுக்கிறீங்கன்னு. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். சடனாக நீங்கள் பின்னாடி திரும்பிடுவீங்க. திரும்பிட்டு, ஆக்சுவலி நான் நிறைய தடவை டோர் நாக் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல, அதனால தான் உள்ளே வந்துட்டேன், சாரிங்க, அது பால் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாட்டி, அங்கே நைட் ஸ்டார் மேலே வச்சுருக்கேன், குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட போவீங்க வெளியே போகிறதுக்காக. அப்போ டக்குன்னு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி வாலுக்கு பின் பண்ணுவாங்க. உங்களை கேட்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவங்க கிட்டே வந்து நின்றுடுவாங்க. அவங்களோட ஹாட் பிரெத் மிக்ஸ்ட் வித் மின்ட் ஃப்ளேவர் உங்கள் ஃபேஸ் மேலே ஃபீல் ஆகிருக்கோ. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டு உங்களுக்கு உடம்பெல்லாம் ஃபுல் ஷிவர் ஆகிருக்கோ. நீங்கள் வந்துட்டு ஃப்ளோரையே பார்த்துன்னுக்குவீங்க, அவங்க ஃபேஸை பார்க்க மாட்டீங்க. அப்போ ஜேகே இட்ஸ் ஓகே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜேகேவை பார்க்குவீங்க. நீ இந்த ரூம் உள்ள வர்றதுக்கோ இல்லை என்னை இப்படி பார்க்குறதுக்கோ பர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் கண்ணையே பார்த்து சொல்லுவாங்க. நீங்களும் அவங்களையே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க வந்து உங்கள் சீக்ஸ் மேலே கையை வச்சுட்டு கேர்ஸ் பண்ணின்னுக்குவாங்க. உங்கள் ஹார்ட் பீட் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோன்னா ஹார்ட் பிளாஸ்ட் ஆகிடும் என்னமோன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜேகே கூட ஹார்ட் பீட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்கள் கையை எடுத்து அவங்க செஸ்ட் மேலே வைக்குவாங்க. வச்சுட்டு உங்களுக்கு அவங்க ஹார்ட் பீட் ஃபீல் ஆகிருக்கும். அப்போ ஜங்கு கேட்குவாங்க, ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே என்ன அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே இப்படி தான், நீ எப்போ என் பக்கத்தில் இருந்தாலும் என் ஹார்ட் பீட் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது, எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள்
ம் அப்படின்னு சொல்லி ஹெட் நாட் பண்ணுவீங்க. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஜேகே. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஃபஸ்ட்டே ஜேகே கிட்டே நின்றுக்கிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிருக்கோ. அதில் லவ் பண்ணுறேன்னு வேறு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. நீங்கள் ஜேகேயே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னடி உன் புருஷனை அப்படி பார்க்குற, நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேனா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. அப்போ ஜேகே உங்கள் சீக்ஸை அப்படியே கேர்ஸ் பண்ணிவிட்டு, நான் சின்ன வயசில் விளையாடுறதெல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சியா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது வையன். நம்ம எப்போவுமே விளையாடும் போது நீ தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு அடம் பிடிப்பேன், ஞாபகம் இருக்கா? அதனால தான் ஜீவன் உன்னை சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்டுன்னு சொல்லுது. அது சரி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ எதுக்கு பதிலுக்கு எதுவுமே சொல்ல? நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குவாங்க. அது கேட்கும் போது கூட உங்களையே டீப்பாக பார்த்துன்னு அவங்க கை இன்னும் உங்கள் சீக்ஸ் மேலேயே இருக்கும். அப்போ நீங்கள் ஜேகேயே பார்த்துட்டு, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, உங்களை போய் யாராவது லவ் பண்ணாமல் இருக்குவாங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே, எனக்கு யாரோ பற்றியெல்லாம் தெரியாது, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாதுங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு, என் லைஃப் ஸ்டைலே வேறு, உங்கள் வீட்டில் கூட என்னை ஏற்றுக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, இதை பாரு, நம்ம 2 பேரும் இங்கே பிஸ்னஸ் பண்ணினில்ல, லைஃப் ஸ்டைல் பார்த்து முடிவு பண்ணுறதுக்கு. நம்ம 2 பேரும் நம்ம லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணின்னுக்கிறோம். இதில் வெறும் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோமா இல்லையா, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸ்டேட்டஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாம் நெக்ஸ்ட்டு. நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது என்ன, என் வீட்டில் இருக்கிறவங்களே இல்லை. இப்போ சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் ஃப்ளோரை பார்க்குவீங்க. அவங்க கை உங்கள் சீக்ஸ் மேலே இருக்கும். உங்கள் ஃபேஸை இப்படி பிடிச்சி மேலே அவங்கள பார்க்க வைக்குவாங்க ஜேகேயை. என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு, நானும் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகேக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும். நீங்களும் ஸ்மைல் பண்ணுவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடும், சடன் ஹக் அது. அதுவும் இல்லாமல் ஜேகே வந்து அதே கோலத்தில் இருப்பாங்க, ஹாஃப் நேக்கடாக. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகிடும், ப்ளஷ் ஆகிடுவீங்க நீங்கள். அதுக்கப்புறமா ஜேகே ஹார்ட் பிரேக் பண்ணுவாங்க. உங்களையே பார்த்து, உங்கள் கண்ணியே பார்த்து, இப்போ நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம் அப்படின்வாங்க. உங்களுக்கு இன்னும் ஷை ஆகிடும். அப்போது ஜேகே, நீ ப்ளஷ் ஆனால் ரொம்ப ஹாட்டாக தெரியுற தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மறுபடியும் ஜேகே பார்க்குவீங்க. என்ன இவ்வளோ நேரம் ஃப்ளோரை பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ ஜேகே, அதுலேயும் என்னால் நீ ப்ளஷ் ஆனால் இன்னும் செம்மையாக தெரியுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னங்க ஃப்ளர்ட் பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே, ஆமாம், இப்போதுக்கு நீ வெறும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், ஃப்ளர்ட் தான் பண்ண முடியும். அதே நீ என் பொண்டாட்டியாக இருந்தாக்கா இவ்வளோ நேரத்துக்கு வேறையே நடந்திருக்கோம், பேச்சே இல்லை, டைரக்ட் ஆக்ஷனில் இறங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லு வெக்கமாக ஆகிடும், ப்ளஷ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு பயங்கர வெக்கம் ஆகிடும். ஜேகே கூட ஐ கான்டாக்ட் பண்ணுறதுக்கே ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் ஜேகே, நீங்கள் தள்ளுங்க, நான் வெளியே போகிறேன், அம்மா அப்பா வெயிட் பண்ணின்னுக்குவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, சரி, அப்போ எனக்கு ஒரு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்வீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, சீக்ஸ் மேலே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போது நான் கிஸ்ஸெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, சரி அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சீக்ஸ் மேலே அவங்க கிஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும். ஜேகேயை ஃபோர்ஸாக புஷ் பண்ணிவிட்டு அவங்க ரூம்லேருந்து ஓடிடுவீங்க வெளியோ. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து, என் பொண்டாட்டி செம்ம க்யூட் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஜேகே உனக்கு இப்போ தூக்கம் வருமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வார்ட்ரோப் கிட்டே போயிடுவாங்க. பட் உங்கள் 2 பேரோட கான்வர்சேஷனை ஜேகேயோட பாட்டியும் தம்பியும் நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்க 2 பேரும் எஃபர்ட்டே எடுக்காமல் ஜேகேயும் வையனும் ஒன்றாயிட்டாங்க. அதனால இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகும். நீங்களும் அடிக்கடி பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்துன்னுக்குவீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெய்லி வர மாதிரி அந்த சைக்கிள் கேப்பில் ஜங்குக் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறது, சீக்ஸ் மேலே தான் கிஸ் பண்ணுறது, உங்கள் கூட ஃப்ளர்ட் பண்ணுறது, ஹக் பண்ணுறது எல்லாம் பண்ணின்னுக்குவாங்க. ஒரு நாள் இப்படி தான் கிராண்டி வீட்டில் கிச்சனில் குக் பண்ணின்னுக்குவீங்க.
அப்போ ஜேகே வந்துட்டு உங்களை மெதுவாக பேக் ஹக் பண்ணுவாங்க. பேக் ஹக் பண்ணதும் நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க சடனாக. அதுக்கப்புறமா பார்த்து ஜேகேன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள், "பா, நான் பயந்துட்டேன், இப்படியா வந்து கட்டி பிடிப்பீங்க?" அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே, "பின்ன என்ன இப்படி கட்டி பிடிக்கணும்?" அப்படின்னு கேட்குவாங்க. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள், "எங்க பாட்டி வர போகிறாங்க, விடுங்க" அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, "பாட்டி மேலே இருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் கீழே வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உங்கள் நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள், "எங்க ப்ளீஸ் விடுங்க, ஜீவன் யாராவது வர போகிறாங்க" அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, "இதை பாரு வையன், நான் இன்றைக்கி பாட்டிக்கிட்ட நம்ம 2 பேர் பற்றி சொல்ல போகிறேன். அப்படியே எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட பேசுகிறேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட வந்து பேச சொல்கிறேன். என்னால் முடியாது இப்படி திட்டுத்தனமாக வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹக் பிரேக் பண்ணுவீங்க. ஜங்குக் உங்களை இன்னும் பேக் ஹக் பண்ணினேக்குவாங்க. ஹக் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கம் திரும்பிட்டு, எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா, என்ன அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, "இதை பாரு, நான் அன்றைக்கே சொன்னேன், யார் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலைனாலும் நீ எனக்கு வேணும் வையன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை நினச்சாக்கா பயமாக இருக்குங்க" அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, "ஒன்றும் பயந்துக்காத, நான் வந்து பேசுகிறேன், எங்கள் அப்பா அம்மா பாட்டி அவங்கள வந்து பேசினா உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஈவினிங் டின்னர் முடிச்சுட்டு என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போது, "எதுக்கு?" அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே, உன்னை என் குழந்தைங்களுக்கு அம்மா ஆக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், "சி, வெறும் இதை பற்றியே பேசுங்க, எதுக்குன்னு சொல்லுங்கள்." "ஏய், நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஒரு மாதிரி சேட் ஆகிடும். உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸை கேர்ஸ் பண்ணிவிட்டு, "கொஞ்ச நாள் தாடி, அதுக்கப்புறமா நீ என் கூட தானே இருக்க போகிற, அது வரைக்கும் இங்கே எல்லோரும் கூட என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தா ஜியோனும் பாட்டியும் நின்றுக்குவாங்க, ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு. அப்போ ஜேகே சடனாக, அது வந்து பாட்டி, நான் தண்ணி குடிக்க வந்தேன், நீ இருக்கலையா, வையன்கிட்ட கேட்டுன்னு இருந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாட்டி, அப்புறமா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு என்ன சொல்லணும்னு தெரியாமல் சடனாக, ஃபோன் கால் வருது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹலோ ஹலோ" அப்படின்னு சொல்லின்னு வெளியே போயிடுவாங்க. அப்போ ஜியூன் வந்துட்டு, "ரிங்கே ஆகாத ஃபோனுக்கு எந்த கால் வந்துச்சு ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலேயே ஓடுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடுவீங்க. பாட்டி உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ளோரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி நின்றுக்குவீங்க. அப்போ உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் ஹெட் மேலே அவங்க கையை வச்சு, "என் பேரை செலெக்ஷன் சூப்பர்" அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பாட்டியை பார்க்குவீங்க. பாட்டி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, "என் பேரனை நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போது அப்படின்னு சொல்வீங்க ஷையாக. நீங்கள் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு பாட்டி கையை பிடிச்சிட்டு, "பாட்டி, நம்ம பண்ணின்னுக்கிறது சரியா? எனக்கோ அவங்களுக்கோ எந்த விதத்துலேயோ மேட்சே இல்லை. அவங்க அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுப்பாங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்குவாங்க இல்லையா பாட்டி" அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ பாட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு, "ஸ்டேட்டஸ்ஸு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லை வையன். என் பேரை உன்னை லவ் பண்ணுறான், நீ அவனை லவ் பண்ணுற, அதுதான் இம்பார்ட்டண்ட். உன்னை மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "உங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் பேசுகிறேன், நீ ஒன்றும் பயந்துக்காத" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், நைட்டும் ஆகிடும். டின்னர் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் யோசிச்சுன்னுக்குவீங்க போகிறதா வேணாவான்னு ஜேகே ரூமுக்கு. ஜேகே 10 to 20 டைம்ஸ் கால் பண்ணிட்டுக்குவாங்க, மெசேஜஸ் அனுப்பினேக்குவாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் அப்பா அம்மா சீக்கிரம் தூங்காமல் ஹாலில் உக்காந்துன்னு பேசின்னுக்குவாங்க. நீங்கள் அப்படி கூட கீழே இறங்கி போவீங்க. அப்போது உங்கள் அம்மா கேட்குவாங்க, "என்ன வையன், இன்னும் தூங்கலை நீ? நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாவா? போய் படுத்து தூங்கு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், "அம்மா, அது வந்து எனக்கு ஏனோ தூக்கம் வரல, நான் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வரேனே" அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களே பார்த்து, "இவ்வளோ நேரத்தில் தனியாக வாக் பண்ணுறியா? ஒன்றும் தேவையில்லை, போய் படுப்போ" அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. போயிட்டு அங்கேருந்து ஜேகேக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, சாரிங்க என்னால் வர முடியாது, அப்பா அம்மா இன்னும் தூங்காமல் ஹால்லே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகே கிட்டேருந்து எதுவும் ரிப்ளை வராது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஜேகே கோச்சின்னுக்குறாங்க உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் கோச்சிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போகிற வா இன்னைக்கு மீட் பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் போகலன்னா அதனால உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் டே இன்றைக்கி மீட் பண்ண முடியலன்னு அவரை. நீங்கள் பெட் மேலே போய் சும்மா படுப்பீங்க. ஆனால் தூக்கம் வரல. சைலண்ட்டாக படுத்துனுக்கும் போது அப்படியே உங்கள் வேஸ்ட் மேலே கை போட்டு உங்களை யாரும் புல் பண்ண மாதிரி ஆகும். யாருன்னு பார்த்தா ஜேகே. உங்களுக்கு ஷாக் ஆகிடும். எங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, அப்பா அம்மா வெளியே ஹாலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு அதான் இருக்கே நம்ம மாதிரி லவ்வர்ஸுங்களுக்கு பின்னாடி ஒரு ஜன்னல், அதுலேருந்து எகிரி குச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்கங்க, தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்வீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வையன், நான் உன்னை பார்க்குறதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், நீ என்னை கவனிக்காமல் அப்பா அம்மா இருக்காங்க அது இதுன்னு நினைக்கிற, அதுவும் இல்லாமல் நான் நாளைக்கு ஊருக்கு போய்ட்றேடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு கிட்ட வந்து ஸ்னகல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க பக்கம் திரும்பி அவங்கள ஃபேஸ் பண்ணிவிட்டு நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன், நீங்கள் ஊருக்கு போயிட்டு என்னை மறந்துட மாட்டீங்க இல்லை அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு ஹேய் என்னடி இப்படி கேட்குற, உன்னை எப்படி நான் மறக்க முடியும், நான் ஊருக்கு போந்தோம் என்னோடய வேலை எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசி உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேச சொல்கிறேன், நம்ம 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், சின்ன வயசில் பொம்மைங்களை வச்சு நாடின்னு போயில இந்த வயசில் உண்மையான பாப்பாங்களை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லு வெக்காயிடும். நீங்கள் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த உங்களோட ப்ளஷ் ஆகிக்கிற ஃபேஸை அவங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே ஏய் எனக்கு தெரியோடி பொண்டாட்டி நீ ப்ளஷ் ஆகிக்கிறேன்னு, அத்தை என்கிட்ட இந்த மறைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் ஒன்றும் ப்ளஷ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க செஸ்ட்டுக்குள்ளே ஸ்னகல் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு பையன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. மறுபடியும் ஏ வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வையன் ஒரே ஒரு கிஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜேகே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு என்னங்க கிஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டுன்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இல்லை, உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணியிருப்பாங்க, நெக் மேலாம் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் கண்ணியை பார்த்துட்டு நான் இன்றைக்கி கிஸ் பண்ண கேட்டுன்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பை எடுத்துன்னு வந்து உங்கள் லிப்ஸ் மேலே எப்படி கேர்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி. நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க, எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஜேகே என்ன நினச்சிடுவாங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சிரு. ஸோ ஜேகே பரவாயில்ல பையன், நீ ரெடியாக இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அவங்க லிப்ஸ் மேலே டக்கு பெக் பண்ணிடுவீங்க. அப்போ ஜேகே ஐஸ் வைட் பண்ணிவிட்டு ஹேய் நான் இதுக்கு இன்னும் ரெடியாகவே இருக்கலடி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ கரெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உங்கள் கிட்ட லீன் ஆவாங்க. நீங்களும் அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. அப்படியே உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எவர் கிஸ் 2 பேர்த்து. அந்த பேஷனேட்டாக இருக்கும், ஒரு மாதிரி அவங்களோட லவ் அந்த கிஸ்ஸில் தெரிஞ்சுக்கோ. நீங்களும் அவங்களுக்கு கிஸ் பேக் பண்ணுவீங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டே ஜேகே வையனை ஃப்ளிப் பண்ணி கீழே படுக்க வச்சுட்டு அவங்க வையன் மேலே வந்துடுவாங்க. ஃபுல் டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரீதே பண்ணுறதுக்கு ஆயினில்லை. அந்த டைமில் ஜேகே ஷோல்டர் மேலே டேப் பண்ணுவீங்க. பட் அந்த மனுஷன் விடுற மாதிரியே இல்லை, அவ்வளோ டீப்பாக போயிட்டுக்குவாங்க கிஸ்ஸுள்ளோ. மறுபடியும் நீங்கள் டேப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா வையனோட பாட்டம் லிப்பை சக் பண்ணி கிஸ் பிரேக் பண்ணுவாங்க. அப்போ வையன் வந்து ஃபுல் ஹெவியாக ப்ரீத் பண்ணிக்குவாங்க. அப்பா ஏங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே பின்ன இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டு சரி வையன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எந்திரிச்சிட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏய் என்னடி அழுவுறியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஏய் அழுவாதடி, நீ அழுந்தா நான் எப்படி ஊருக்கு போவேன்,
நீ என் வேலையில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்? எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, அதிலலாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா நீ என்னை ஸ்மைல் பண்ணி வழி அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே பார்த்து உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு, இங்கே பாருங்கள், நான் அழவே இல்லை, நான் ஸ்மைல் பண்ணி உங்களுக்கு வழி அனுப்புகிறேன், நீங்கள் நல்லா பண்ணுங்கள் மீட்டிங்கில், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்வீங்க. தேங்க்ஸ் டி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்களும் அவங்க போகிறதே பார்த்துருக்குவீங்க விண்டோலேருந்து. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகிடும், நெக்ஸ்ட் டேவோ ஆகிடும். நெக்ஸ்ட் டே ஜேகே அவங்க ஊருக்கு கிளம்பியிருப்பாங்க. நீங்களும் அவங்க சொன்ன மாதிரி ஸ்மைல் பண்ணி வழி அனுப்பியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து மட்டும்தான் ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க. பட் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி பயம், ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ஸு, என்னமோ தப்பாக போகுதுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கோ. இதே டே ஸ்கிப் ஆகிருக்கோ. ஆனால் ஒரு நாளும் ஜேகே மிஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது டெய்லி பண்ணுவாங்க. பண்ணி ஃப்ளர்ட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல். இப்படி ஒரு நாள் சடனாக கால் பண்ணிவிட்டு, ஏய் பொண்டாட்டி டிவி ஆன் பண்ணி நியூஸ் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து நியூஸ் போடுவீங்க. பார்த்தா ஃபுல் நியூஸ்லலாம் ஜேகே தான் ஃபோட்டோஸ், பிக்சர்ஸு, யங்கெஸ்ட் பிஸ்னஸ் டைக்கூன்னு அவார்ட் வின் பண்ணியிருப்பாங்க. அது தான் நியூஸில் போயிருக்கோ. உங்களுக்கு ஃபுல் ஹாப்பி ஆகிடும். நீங்கள் மறுபடியும் ஜேகே கால் பண்ணிவிட்டு, எங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, தேங்க்ஸ் டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெறும் வாயில் சொன்னால் போதாது, எனக்கு வேறு ஸ்பெஷலாக ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ராபெரிஸில் என்னங்க ஸ்பெஷலு அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு புரியும், ஏன்னா நீங்கள் போடுற லிப் பாம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்து. ஸோ அவங்க உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு புரியும். அப்போ நீங்கள் அதெல்லாம் இப்போ தர முடியாது, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஜேகே, ரெடி ஆயிரு, இந்த வீக்கெண்ட் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க, எதுக்கு இந்த வீக்கெண்ட் அப்படின்னு. ஏய், எனக்கு அவார்டு வந்துச்சுல்ல, அதனால் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வீட்டில். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ், அவ்வளோதான். நான் உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணி இன்வைட் பண்ணிடுறேன். அப்போ நீங்கள், எங்கள் நம்மளாம் எதுக்குங்க அந்த பார்ட்டிக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் எப்படிங்க வரட்டும் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே, ஹேய், அவங்க யாரும் வரலனாலும் பரவாயில்லடி, நீ இம்பார்ட்டண்ட்டு, என்னோடய ஹாப்பி மூமெண்ட்ஸில் நீ எப்போவுமே என் கூட இருக்கணும், என் பக்கத்தில் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரிங்க வரேன் அப்படின்னு சொல்வீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகும், டேஸுக்கு ஸ்கிப் ஆகிடும். ஜேகே உங்கள் அப்பா அம்மாவை கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போது ஜேகே பாட்டி உங்கள் அப்பா அம்மா கூட ஜேகே வீட்டில் நின்றுக்குவீங்க. ஃபுல்லாக டெக்கரேஷன் ஆகிருக்கும், ஃபுல் ஹைஃபை டெக்கரேஷன்ஸ். வீடு கூட ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். ஜேகேயோட பாட்டி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஜேகேயோட அம்மாவுக்கு. இது வந்து யார் தெரியும் தானே, நம்ம வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா, ஞாபகம் இல்லை எனக்கு, சின்ன வயசில் பார்த்தது இல்லையாம்மா, மறந்துட்டுக்கிற. அம்மா வா, நீ உள்ளே வந்து ரெஸ்ட் எடு, கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நீ பார்த்துக்கோ பாட்டியை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வையன் கூட பக்கத்தில் உக்காந்துக்குவாங்க. உங்களுக்கு அப்போவே ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க அம்மா வந்து சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் எப்படி இருக்கே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் மனசுலேயே நினச்சின்னுக்குவீங்க, என்னை பார்த்து பேசுறது கூட அவங்களுக்கு பிடிக்கல, இன்னும் அவங்க வீட்டு மருமகளாக என்னை ஏற்றுப்பாங்களா, எனக்கு ஏன் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வீடியோ தேடின்னுக்குவீங்க. ஜேகே எங்கேயோ காணோம். அப்போது ஜியூன் வந்துட்டு அண்ணி அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும்னா அண்ணின்னு கூப்பிட்டுருவாங்க சடனாக. ஏய் ஜியூன், என்ன யாராவது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜியூன், எப்படி இருந்தாலும் நீங்கள் எனக்கு அண்ணி ஆக போகிறீங்க தானே, அது அண்ணின்னு கூப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன அப்படின்னு கேட்குவீங்க. ப்ரோ மேலே கூப்பிட்டுன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி, அப்போ ப்ரோவை கீழே வந்து உங்களை தூக்கின்னு போவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஐயோ கடவுளே, சரி எங்கே அப்படின்னு கேட்குவீங்க. மேலே போய் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள், ஜியூன் எந்த ரூம்னு சொல்லாத போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே எழுந்திரிச்சு போவீங்க, நீங்களே தேடிட்டு போகிறதுக்காக.
போயிட்டே இருக்கும்போது சடனாக உங்கள் கையை பிடிச்சி ஒரு ரூம் உள்ள புல் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜேகே தான். உங்களை புல் பண்ணி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல்லாக உங்கள் க்ளோஸில் வந்து நின்று, ஏய் என்னடி வந்தவ புருஷனை பார்க்காம கீழே கெஸ்ட்டு மாதிரி உக்காந்துன்னுக்கிற, நான் ரெடி ஆகாமல் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு போகிற பையனா, உங்களை வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே, நான் ஸ்கூலுக்கு போகிற பையன் இல்லை, வேணும்னா நீ ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பையனை க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எப்போவுமே அதே தானா மிஸ்ஸஸ் ஜியான், பேசுறதுக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுறீங்களே, அப்புறமா ஆக்ஷனில் காமிச்சா என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குவாங்க. சே, கீழெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, டைம் ஆகுது, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள புஷ் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே, ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு, இப்போ வேணாம், பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, நீ எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் தரலன்னா நான் பார்ட்டிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, அதெல்லாம் தர முடியாது, பரவாயில்ல நீங்கள் பார்ட்டிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறதுக்காக திரும்பிங்க. அப்போது ஜேகே வந்துட்டு நம்ம வயனை பிடிச்சி புல் பண்ணி மறுபடியும் வாலுக்கு பின் பண்ணி லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஸ்வீட்டான பேஷனேட் கிஸ்ஸு. இந்த கிஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். நம்ம வயனும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. லாங் டீப் பேஷனேட் கிஸ் ஆகிட்ட பின்ட்டு கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே வந்துட்டு அவங்க ஃபோர்ஹெட்டை உங்கள் ஃபோர்ஹெட் மேலே வச்சுட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் வயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வயன், நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வயன் ஜேகேயை பார்த்துட்டு, எங்கே ரெடியாகுங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே நம்ம வயன்கிட்ட ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணாமல் அப்படியே பேக் சைடில் போயிட்டு சோஃபா மேலே இருந்த ஒரு டையை எடுத்துகிட்டு வந்து அவங்க நெக் மேலே போட்டு டை நாட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வயனும் ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு டை நாட் பண்ணிக்குவாங்க. அப்போ ஜேகே நம்ம வயன் இடுப்பை பிடிச்சி அவங்க கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம வயன் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ளஷ் ஆகிடுவாங்க. என்ன மிஸ்ஸஸ் ஜியான், இதுக்கே எப்படி ப்ளஷ் ஆனால் எப்படி, இதை நீ ஃப்யூச்சரில் டெய்லி செய்யணும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரி அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க ஃபேஸை அந்த பக்கம் திருப்பீங்க. பட் அவங்க மறுபடியும் உங்களை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. உங்களுக்கு ஃபுல்லு ப்ளஷ் ஆகிருக்கோ, இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். நீங்களும் அவங்களுக்கு பிளேசரெல்லாம் போட்டு விடுவீங்க. மறுபடியும் ஜேகே உங்கள் பக்கம் திரும்பிட்டு, இன்றைக்கி பார்ட்டி முடிஞ்சதோ அப்பா அம்மா கிட்டே நம்ம விஷயத்த சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, சரி நடு இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு போவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க கையை பிடிப்பீங்க. பிடிச்சிருந்தா ஜேகே கன்ஃபியூஸ்டாக உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் ஜேகே பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ டூ டி பொண்டாட்டி, என்ன இன்னைக்கு நான் ஐ லவ் யூ சொன்னாலும் ரிப்ளையே வராது, இன்னைக்கு நீயே சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு, இல்லை பை சான்ஸ் வீட்டில் யாரும் ஒத்துக்கலைன்னா நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஏய் ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வீட்டில் யாரும் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே ஸ்மைல் பண்ணுவீங்க. டைம் ஸ்கிப் ஆகிடும். நீங்களும் பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்கு கீழே போயிடுவீங்க ஜேகே நீங்களும். பட் உங்கள் 2 பேரோட கான்வர்சேஷன் ஜேகேயோட அம்மா கேட்டுக்குவாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஒரு மாதிரி அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு உங்களை பார்ட்டியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் எல்லோரும் உங்ககிட்ட நல்லா தான் பேசினுக்குவாங்க. ஏய் யாரா ஜேகே இது, இவ்வளோ ப்ரிட்டியான ஒரு பொண்ணு அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல் ப்ளஷ் ஆகிடும். அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் தெரிய வரும், கொஞ்சம் பேஷன்ஸாக இருடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஹாய் நான் இன்ஜினியர் டாக்டர் அந்த மாதிரியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களே கேட்குவாங்க, நீ என்ன பண்ணுற வையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து உங்கள் டவுன் பேரும் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே தான் டீச்சராக வேலை செஞ்சுன்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு, ஓ டீச்சரா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை, நீ எல்லாம் எப்படி டீச்சர் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு,
அது என்னங்க, ஓ டீச்சரான்னு அவ்வளோ கேவலமாக கேட்குறீங்க? இப்போ இங்கே நீங்கள்லாம் பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினீங்களே, இன்ஜினியர், டாக்டர், லாயர் அப்படின்னு. அவங்கெல்லாம் எப்படி அப்படியே க்ரியேட் ஆகிட்டாங்களா? அவங்களெல்லாம் உருவாக்குனது ஒரு டீச்சர் தாங்க, அதை மறந்துடாதீங்க. டீச்சர் ஆகிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும்னு இல்லைங்க, நாலேஜ் இருந்தால் போதும். நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எப்படி படிக்கணும், அவங்க கரியர் எப்படி பில்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், அடுத்தவங்கக்கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணுன்னு தான் சொல்லித்தரோங்க. மேபி உங்கள் டீச்சர் உங்களுக்கு வெறும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி தான் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க போல். ஏன்னா உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட ரெஸ்பெக்டாக எப்படி பேசணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஸ்மர்க் பண்ணிவிட்டு தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. அப்போது அந்த பொண்ணு ஜேகே பார்த்துட்டு, ஏய் ஜேகே, அவள் உன் ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்ணிட்டு போகிறா, நீ என்னடா சைலண்ட்டாக நின்றுக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குவாங்க. அவகிட்ட சாரி கேட்கவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஆக்சுவலி சாரி கேட்க வேண்டியது அவள் இல்லை, நீ இன்சல்ட் பண்ணது அவள் இல்லை, நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஃபுல் பார்ட்டியில் ஜேகே வந்து உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க, ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க, விங்க் பண்ணின்னுக்குவாங்க, ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது அந்த மாதிரியே பண்ணின்னுக்குவாங்க. நீங்களும் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகின்னுக்குவீங்க. இப்படியே பார்ட்டி போயின்னே இருக்கும்போது சடனாக மைக்கில் ஒரு வாய்ஸு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு யாரும் இல்லை, ஜேகேயோட அப்பா தான். அவங்க வந்துட்டு மைக்கில் சொல்லுவாங்க, என் பையன் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக அவார்டு வாங்கியிருக்கா, இதை விட சந்தோஷம் பேரண்ட்ஸுக்கு வேறு என்ன இருக்கோ, அதனால நம்ம அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே கன்ஃபியூஸ்டாக அவங்க அம்மா அப்பாவே பார்க்குவாங்க. அப்போ அவங்க அப்பா, ஆமாம், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் ஷாக் ஆகிடும், ஜேகேக்கும் ஷாக் ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்குவீங்கன்னா, ஓ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட ஸ்மைல் பண்ணுவாங்க, மேபி உங்களை தான் சொல்லின்னுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பொண்ணு சனா அப்படின்னு சொல்லிட்டு சனா பக்கம் கை காமிக்குவாங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடும். ஜேகே வந்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி நம்ப ஆகிடுவாங்க. ஜூன் கூட ஃபுல் சேட் ஆகிடுவாங்க. பாட்டி கூட அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுடுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஆனாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க வீட்டில் உங்களை ஒத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு 100% ஷுவராக இருந்திருக்குவீங்க. அதனால தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜேகேக்கு நீங்கள் ஐ லவ் யூ சொல்லியிருப்பீங்க, ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு, இன்னொரு தடவை சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு. ஜேகே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குவாங்க, உங்கள் கண்ணில் ஃபுல் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் கூட நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவீங்க அந்த பெயினோடவே. அப்போ மறுபடியும் அவங்க அப்பா, மே ஐ ஹாவ் சனா அண்ட் ஜேகே ஆன் ஸ்டேஜ் அப்படின்வாங்க. அப்போ சனா வந்துட்டு ஃபுல் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து ஸ்டேஜ் மேலே நிற்குவாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பையனை இன்சல்ட் பண்ணியிருக்குவாங்க இல்லையா, அவங்க தான். ஜேகே ஸ்டேஜ் மேலே போயிட்டு அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவாங்க மைக்கில், ஆனால் நீங்கள் வந்துட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க வேணான்னு சொல்லிவிட்டு. ஜேகே சைலண்ட் ஆகிடுவாங்க, அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லி. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே போயிட்டு, அம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா, எனக்கு இன்னும் ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா, என்னம்மா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், தெரியலப்பா ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, நடங்கப்பா இங்கேருந்து போகல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா, சரிம்மா நம்ம ஜேகே கிட்டே சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, இவ்வளோ பணக்கார கெஸ்ட்டில் நம்ம காணோன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்கம்மா, வாங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவீங்க. பாட்டி உங்களையே பார்த்து, வையன் இரு வையன், கொஞ்ச நேரம் ஜேகே என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை பாட்டி இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவீங்க. ஜீவனும் பாட்டியும் உங்களையே பார்த்து ஒரு மாதிரி சேட் ஆகிடுவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும், பாட்டியும் முடிஞ்சிடும். ஜேகே வந்துட்டு உங்களை தேடிட்டே இருந்திருப்பாங்க, நீங்கள் எங்கேயோ காணோம். அப்புறமா பாட்டிக்கிட்டே கேட்குவாங்க, பாட்டி வையன் எங்கன்னு. அப்போ பாட்டி சொல்லியிருப்பாங்க, இல்லை அவள் அப்போவே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டுக்குவீங்க உங்கள் மொபைலு. உங்கள் அம்மா அப்பா கிட்டே கால் பண்ணி கேட்குவாங்க, ஆனால் உங்கள் அப்பா அம்மா தூங்கிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு வையன் என்னை அவாய்ட் பண்ணின்னுக்கிற,
ஃபோன் எடுத்து பேசு வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்களுக்கு அவங்களே சொல்லின்னுக்குவாங்க. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுக்குவாங்க நீங்கள் பண்ணின்னுக்கிறது பார்த்து. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் வந்துட்டு ஜங்குக்கு அப்பா அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா பார்த்துட்டு அந்த இம்பார்ட்டண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே கன்ஃபியூஸ்டாக அவங்க அம்மாவே பார்க்குவாங்க. ஆமாம், நேற்று ரூமில் அந்த பொண்ணு கூட என்ன பேசிகிட்டு இருந்தேன் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே கேட்டு கூட ஏமா அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? ஸ்டேஜ் மேலே அவ்வளோ பேர் முன்னாடி எதுக்காக அனௌன்ஸ் பண்ணிங்க எனக்கு கல்யாணம்னு? அவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணியா உங்களுக்கு அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகேயோட அப்பா கன்ஃபியூஸ்டாக என்ன சொல்கிற ஜேகே, நீ உனக்கு சனா பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே யாருப்பா சொல்லுந்து எனக்கு சனா பிடிக்கும்னு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜீவன் பக்கம் பார்த்துட்டு இவன் தான் எப்போ பாரு உன்னை சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்னு கிண்டல் அடிச்சுன்னுக்குவா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னா சனா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே ஐயோ அப்பா அது சனா கிடையாதுப்பா, பையன். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா சாரி ஜேகே, எனக்கு நிஜமாக தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா சரி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நீ சனாவை தான் கல்யாணம் பண்ணணும் ஜேகே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த பையன் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே எதுக்குமா, எதுக்கு பிடிக்கல, அவளுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆகல ஜேகே, புரியுதா? நம்ம லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட், அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். உன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட் அவகிட்ட இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி நீ வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்தில் நடுவில் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி அடச்சி வாயை மூடுறி, நீ என்ன ரொம்ப பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்தவளா, நீ கூட அதே ஊருக்கு சேர்ந்தவடி, மாப்பிள்ளை பெரிய மனசு பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது உன் மாமியார் கூட இப்படியே சொல்லியிருந்தா நீ எங்கே இருந்திருப்ப? நீ சொன்னியே இப்போது இந்த லைஃப் ஸ்டைலு ஸ்டேட்டஸ்ஸு அது எதுவுமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அப்பா ஜேகே அவங்க அம்மாவை பார்த்து ஆமாம்மா உங்கள் அம்மா சொல்கிறது கரெக்ட் தான், ஸ்டேட்டஸ்ஸு பணம் அதெல்லாம் பார்த்து நோக்கிறதுக்கு நம்ம பிஸ்னஸ் டீல் பண்ணல, அவனோட சந்தோஷம் தான் முக்கியம், அதுவும் இல்லாமல் பையன் நல்ல பொண்ணு தானேம்மா, அத்தை எப்போ பார் சொல்லினுக்குவாங்க இல்லை பையன் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜேகேயோட அம்மா வந்துட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டே பார்த்துன்னு உக்காந்துக்குவாங்க. அப்போ ஜேகே பா விடுங்கப்பா, அம்மாவுக்கு இவ்வளோ சொல்லியும் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு அடம் பிடிச்சாங்கன்னா நானும் அடம் பிடிக்குவேன், நான் சனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சனான்னு இல்லை யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது வயனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறதுக்காக திரும்புவாங்க. அப்போ ஜேகேயோட அப்பா இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே நான் வயனை மீட் பண்ணோம், அதனால் அவன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாட்டி இரு ஜேகே நானும் உன் கூட வரேன், என்னையும் வீட்டில் விட்டுடு, ஏன்னா நானும் இவங்க ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போது ஜேகேயோட அப்பா ஏங்க அத்தை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க பாட்டி இல்லை மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு அந்த ஸ்டேட்டஸ்ன்ற பைத்தியம் எப்போ இறங்குதோ அப்போ தான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட போயிடுவாங்க. அப்போ ஜியும் நாங்கள் அம்மாவே பார்த்துட்டு மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ்மா, ப்ரோக்கு வயன்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாம்மா, சின்ன வயசில் நம்ம விளையாடும் போது வேறு யாராவது இந்த விஷயம் பார்ட்னராக பண்ணிக்குவோன்னாலும் ப்ரோ அட்டம் பிடிச்சி வயனை தான் பார்ட்னராக பண்ணிக்கோமா, சின்ன வயசில் விளையாடும் போது அவ்வளோ சீரியஸாக இருந்த ப்ரோ இப்போ அது லைஃப் விட்டு கொடுக்குமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. ஜேகேயோட அப்பா கூட அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஆமாம்மா ஜீவன் சொல்கிறது கரெக்ட் தான், நீ உன்னோட ஸ்டேட்டஸ்க்காக உன் பையனை எழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா ஃபுல் டீப் தாட்டில் போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன் ரொம்ப சேடாக இருப்பாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுக்குவாங்க. பட் ஆனால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணும், அவங்க டீச்சர் போயே போகணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸ்கூலில். அப்போது ஒரு கலீக் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்வீங்க நீங்கள். ஆக்சுவலி பிரின்சிபல் ஒன்று ஆஃபீஸ் ரூம்க்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு மேம் அப்படின்னு கேட்குவீங்க. தெரியாது வையன் அப்படின்னு சொல்லிட்டு என் கிளாஸ் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க.
நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு போர்ட் மேலே எழுதிக்கிறதெல்லாம் காப்பி பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்கே ஜேகே உக்காந்துக்குவாங்க உங்கள் பிரின்சிபல் கூட. பிரின்சிபல் வா வையன், இவர் உங்களுக்கு தெரிஞ்சவராமே, உங்ககிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பார்க்குவீங்க. ஜேகே பிரின்சிபலை பார்த்துட்டு, சார் ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட், பையனுக்கு ஒரு ஆஃப் டே லீவ் தர முடியுமா, நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரின்சிபல் வந்துட்டு ஷோர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்து, வயன் உன் கிளாஸ்க்கு யாரையாவது சப்ஸ்டிடியூட் டீச்சரை அனுப்பிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் அவங்க சொன்ன மாதிரி உங்கள் கல்லீகை சப்ஸ்டிடியூட்டாக அனுப்பிட்டு நீங்கள் ஜேகே கூட போவீங்க. அவங்க வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மாத்திரம் என்னமோ பேசணுன்னு சொன்னீங்களே, பேசிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏ வயன் அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குவாங்க. இன்னும் எப்படி பேசணும், நேற்று பாட்டிலேருந்து நீ ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை, அதெல்லாம் நடந்தும் உங்ககிட்ட வந்து போயிட்டு வரேன்னு சொல்கிற நிலைமையில நான் இருக்கல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சரி வீட்டில் போய் பேசலாம், காரில் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஐயோ இந்த காரில் ஏறுற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லைங்க, நான் நடந்துனே வரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு போவீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி காருள்ள ஃபோர்ஸாக உட்கார வைக்குவாங்க. அவங்களும் வந்து உட்காந்து சீட் பெல்ட் போடுவாங்க. அப்போ நீங்கள் கத்தினேக்குவீங்க, ஏங்க இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு தான் பிடிக்கல இல்லை, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்துட்டு, இதை பாரு சைலண்ட்டாக உட்காந்துக்கோ, இல்லைன்னா உன் வாயை ஏன் ஸ்டைலில் மூடணுமாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கார் ட்ரைவ் பண்ணின்னு வீட்டுக்கு போவாங்க. அங்கே பாட்டி வீட்டுக்கிட்ட உங்களை இறங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இறங்க மாட்டீங்க, மறுபடியும் அதே தான் இறங்கி உங்களை புல் பண்ணி தரன்னு உள்ளே இட்டுன்னு போவாங்க. அப்போ பாட்டி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் பாட்டி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே பாட்டிக்கிட்ட நீ அப்புறமா பேசிக்கோ, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயின்னுக்குவாங்க. அப்போ பாட்டி உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் டோர் லாக் பண்ணிடுவாங்க. ஜேகே உங்களுக்கு ஃபுல் ஷிவர் ஆகிடும், ஃபுல்லாக ஸ்வெட் ஆகின்னுக்குவீங்க. ஜேகே வந்து உங்கள் சீக்ஸை அவங்க 2 கையால் ஹோல்ட் பண்ணிவிட்டு, இந்த பார்வையன் நேற்று நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஜியூன் எப்போவுமே என்னை சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லி என்னை கிண்டல் அடிக்குவா, சனா கூட என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், நான் அவளை லவ் பண்ணுறேனோ என்னமோ நினச்சிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவ்வளோதானா, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போ ஜேகே வையன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வையன், அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க உங்கள் அப்பா அனௌன்ஸ் பண்ணது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காதுங்க, நேற்று அவங்க எங்ககிட்ட பிஹேவ் பண்ண விதமே எனக்கு தெரியும், என் ஃபேஸை பார்த்து ஹாய் சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்கலங்க, என்ன அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுக்குவாங்களா, இதில் அவங்க தப்பு கூட எதுவும் இல்லைங்க, ஒரு அம்மாவா அவங்க பையனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற பொண்ணை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுங்க, நீங்கள் எங்க நான் எங்க, இது பார்வையன் இந்த விஷயத்தை நான் அன்றைக்கே கிளியர் பண்ணியிருக்கேன், யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்காக்கிட்டே என்ன, எனக்கு நீ வேணும் அவ்வளோதான், என் லைஃப்பில் உன்னை விட்டால் வேறு எந்த பொண்ணுக்கும் ஸ்பேஸ் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேணாங்க ப்ளீஸ் அடம் பிடிக்காதீங்க, உங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா கிட்டேருந்து புள்ளிய பிரிச்சுட்டான்ற பேர் எனக்கு வேணாங்க, நீங்கள் பேசாமல் உங்கள் அப்பா அம்மா பார்த்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே ஜேகே உங்களை டைட்டாக வாலுக்கு பின் பண்ணி அக்ரெசிவாக கிஸ் பண்ணிடுவாங்க லிப்ஸ் மேலே. ஃபுல் உங்கள் லிப்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெயின் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்க கையை டைட்டாக பிடிச்சின்னுக்குவீங்க அந்த பெயினை பேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் கிஸ் பேக் பண்ண மாட்டீங்க, அதுவும் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வரும், இன்னும் அக்ரெசிவாக கிஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த பெயின் தாங்க முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தான் ஜேகே வந்துட்டு அவங்க சென்ஸ்க்கே வருவாங்க, வந்துட்டு கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு சாரி வையன் நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வையன், உங்ககிட்டேருந்து என்னை தூரம் தள்ளாது ப்ளீஸ் வையன் அப்படின்னு கேட்குவாங்க ஜேகே. அவங்க கண்ணிலே ஃபுல் டியர்ஸு. நீங்கள் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேயை பார்த்துட்டு நீங்கள் என்னை உண்மையாக லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேளுங்க, அவங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே ஓடிடுவீங்க. வெளியே போகும்போது சடனாக ஒருத்தர் மேலே பம்ப் பண்ணுவீங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஜேகேயோட அம்மா. உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்க கண்லேயும் டியர்ஸ் இருக்கும். அங்கே எல்லாம் இருப்பாங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, ஜேகேயோட அம்மா அப்பா, ஜியூன், ஜேகேயோட பாட்டி எல்லாமே இருப்பாங்க. நீங்களும் ஜேகேயோ கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி எல்லாரையும் பார்ப்பீங்க. அப்போ ஜேகேயோட அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்டு, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன் வையன். என் பையனுக்கு உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு நானே தேடி இருந்தால் கூட கெச்சிருக்க மாட்டா. நீ இப்போ பேசுனதெல்லாம் நான் கேட்டேன் வையன். செல்ஃபிஷாக யோசிக்காமல் எங்களுக்காக உன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டல்ல. ஆக்சுவலி லவ் பண்ணுறவங்க பையன்தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இங்கே மார் ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி. ஜேகேந்து கேட்கவே வேணாம், ஃபுல் ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க அம்மாவையே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவும் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குவீங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா, எங்களுக்கு எல்லாமே தெரியும், பாட்டி சொன்னாங்க, உன் விருப்பம் தான் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஷையாக ஹெட் நாட் பண்ணுவீங்க ஓகேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்களுக்கோ ஜேகேக்கோ கல்யாணம். ஃபைனலாக அந்த டே வந்துச்சு. கல்யாணமும் ஆகிட்டுக்கோ, கெஸ்ட்டுங்களெல்லாம் மீட் பண்ணிக்குவீங்க. அப்போ ஜேகே உங்கள் இயர்கிட்ட லீன் ஆகிட்டு, ஹேய் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குவீங்க. சின்ன வயசில் விளையாடும் போது உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லை, கல்யாணம் நடந்திருந்தோ நெக்ஸ்ட் டேவே பாப்பா வந்துடும், அதான் பொம்மைங்க. ஆனால் இப்போது ரியலாக கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ உண்மையான குழந்தைங்க வரணுன்னா என்ன ப்ராசஸ்ன்னு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சும்மா இருங்க, யாராவது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை சைடு ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ டூ மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்வீங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க 2 பேர் நடுவில் ஸ்டேட்டஸ்ன்ற பேரியர் இருந்தால் கூட அதை பிரேக் பண்ணி, அதுவும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுதாங்க ட்ரூ லவ். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.